வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒயிட்டு. அதுக்கு நெக்ஸ்ட்டு மணி ரிலேட்டடாக தமிழ் இந்தியன் அதிகமாக ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஆமாம், ரெட் கலர். ஆனால் இது ரெட்டில் வந்து சிலது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பர்பிள் கலர் பார்த்தோம்னா 100% மணிக்காக மட்டுமே அந்த கலரு. பெட்ரூம் கடிக்கலாம், ஹாலுக்கு அடிக்கலாம், கிச்சனுக்கு அடிச்சிக்கலாம், என்ட்ரன்ஸ்க்கு அடிக்கலாம், எலிவேஷனுக்கு அடிக்கலாம், ஒரு வால் ஒரு சிவராது அடிக்கலாம். இல்லை நீங்கள் பீரோ வைக்கிறதுலாம், இல்லை பீரோ நீங்கள் இரும்பில் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் பர்பிள் கலரில் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு துணி போகிறீங்கன்னா கூட முக்கியமான விஷயத்துக்கு என்ன போகிறீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சட்டை போட்டுட்டு நீங்கள் போகலாம். பாசிட்டிவான விஷயத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க, ஒரு கேஷ் ரிலேட்டடாக போகிறீங்க, ஒரு சைன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் பர்பிள் போட ஆரம்பிச்சு பர்பிளில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதிகமாக நீங்கள் வீட்டில் பார்க்க 200% உங்களுக்கு மணி இருப்புத்தன்மை வரும். மணியும் தங்கும், மணி கையில் நிற்கவும் செய்யும். இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு என்னடா அது கலருன்னு, இது நான் சொன்னதை நீங்கள் வீடு கட்டிகிட்ருக்கலாம், இனிமேல் கட்டவும் போகலாம், இல்லை ரன்னிங்கில் கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப வீடு ஃபுல்லாக நீங்கள் பர்பிள் அடிக்கணும். ஒரு செவத்துக்காவது அடித்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் அதை அடித்து பாருங்கள். அந்த கலர் பார்க்குறதுக்கும் மற்ற கலர் பார்க்குறதுக்கும் மெயின் டிக்கரை உங்களுக்கு நீங்களே பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.